காக் தீவில் உள்ள எண்ணெய் குதங்களை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை, அந்த இறங்கு தளங்களை எல்லாம் அமெரிக்கா அழித்தால் மத்திய கிழக்கும் அதுக்கு ஈடாக எரியும். அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆகவே இந்த யுத்தம் 3 மாதத்தை தாண்டி 6-9 மாதமாக செல்லுமா இருந்தால் சில வேளை ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் $120-150 செல்லக்கூடும். இதனால 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் நாடு திரும்ப வேண்டி வரும். சூரிய மின்சாரத்தை பெறக்கூடிய வசதிகளை அரசு ஏற்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் அதற்கான ஈடுபாட்டை அதிகரித்து நீர்மின் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற திறனை ஊக்குவித்திருந்தால் இந்த நெருக்கடியை கடந்திருக்கலாம் அல்லவா? இப்போது இருக்கக்கூடிய அரசு மீது குறை சொல்ல முடியாது. ஏன் இந்த விவகாரத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய அரசுகள் பரிசோதித்து பார்க்க தவறுகின்றன? நாட்டில் 12 மாதமும் வெப்பம் கொள்ளக்கூடிய ஒரு மாதத்துல மார்கழி கார்த்திகையில சில நாட்களை தவிர 12 மாதமும் வெப்பம் கிடக்கூடிய நாடு. ஆனால் மின்சார சபைக்கு அது விருப்பம் இல்லை என்று சொன்னால் டீசலையும் நிலக்கரியும் இறக்குமதி செய்தால் தான் அதுல பல்வேறுபட்ட ஊழல்கள் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஈரான் வேண்டுமான அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எரிபொருளை தருகிறோம் என்கின்றது. ரஷ்யா சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை தருகிறோம் என்று கூறுகின்றது. இப்ப எண்ணெய் தருவது இருக்கட்டும். முதலாவது விஷயம் எண்ணெய், அடுத்தது குறைந்த விலை. அப்போ எங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும், ஆனால் அந்த விலையை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமான்னு தான் பிரச்சனை. ஆனால் ஈரான் அப்படி நடக்கவில்லை. தலைமையே இழந்திருக்கின்றது, பல தளபதிகள் இழந்திருக்கு. அவர்கள் அந்த நிலைக்குத்தாக தங்களுடைய தலைமைத்துவத்தை உருவாக்காமல் கிடையாட்சி சமாந்தரமாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் தலைமை அளிக்கப்பட்ட பிறகும் அங்கே கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் வெளிநாட்டு இலங்கையில் அனுப்புகிற பணம் சில வேளை 50% அல்லது அதுக்கு அதிகமாக வீழ்ச்சி அடையக்கூடும். உல்லாச பயணத்துறை முற்றுமுழுதாக செயலாக்கும். நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மிக மோசமான நிலைக்கு செல்லும். இலங்கை ரூபாயின் பெறுமதி மிக மோசமான பெறுமதி தேய்வை சந்திக்கும். மீண்டும் இலங்கை கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை. உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். ஈரான் யுத்தம் தொடர்பில் 3 காலங்களாக அல்லது 3 கட்டங்களாக உங்களுடைய அனுமானத்தை நீங்கள் பிரித்திருந்தீர்கள். அதில் ஒரு முதல் கட்டம் இப்போது கடந்திருக்கின்றது. 2வது கட்டத்துக்குள் இந்த யுத்தம் நகர்ந்து சென்று இருக்கின்றது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பில் உங்களோடு அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்தீர்கள் 1 மாதத்தில் ஈரான் மீதான யுத்தம் அல்லது ஈரானுடனான யுத்தம் நிறைவடைந்தால் உலகம் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ளும், ஒருவேளை 1 மாதம் தவறி 3 மாதங்களுக்கு நீடித்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், 6 மாதங்களுக்கு செல்லுமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் கடந்து 1 வருடத்தை அடையுமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கூறினீர்கள். நீங்கள் கூறிய காலக்கெடுவுள் 1 மாதம் இப்போது கடந்திருக்கின்றது. 1 மாதத்தை கடந்து இந்த யுத்தம் 2வது மாதத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. யுத்தம் காலடி எடுத்து வைத்திருப்பது வெற்றியா தோல்வியா என்பது இங்கு விவாதம் அல்ல. இந்த சூழ்நிலை உலகை எப்படி கட்டி போட போகின்றது அல்லது உலகை எப்படி ஒரு சிக்கலுக்குள் தள்ளப் போகிறது? கடந்த முறை நாங்கள் பேசியவற்றை மிகவும் சிறப்பாக ஞாபகம் ஊட்டினீர்கள். நன்றி தமிழ். உண்மையிலே நாங்கள் பேசியது போல 1 மாதத்துக்குள் இந்த யுத்தம் முடிவடைந்தால் வேறு நிலை ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது 1 மாதத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிற யுத்தம். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை $110 தாண்டி விட்டது. ஆகவே இது உலகளாவிய ரீதியில பெரும் மந்தத்தை நோக்கி நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. 1929-30களில் தான் இந்த உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது உலக வல்லரசியாக இங்கிலாந்து இருந்தது. இப்பொழுது இராணுவ பலமுள்ள சக்தியாக அமெரிக்கா இருந்துதான் இந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே உலக பொருளாதார மந்தம் தவிர்க்க முடியாது என்றால் இது வளர்ச்சியை பாதிக்கப் போகின்றது, அதாவது உற்பத்தியை பாதிக்கப் போகின்றது, மிக பெரிய அளவில் பணவீக்கம் ஏற்பட போகின்றது, மிக பெரிய அளவில் வேலையின்மை ஏற்பட போகின்றது. ஆகவே இது எல்லா வகையிலும் உலகளாவிய ரீதியில தாக்கத்தை கொடுக்க போகின்றது. ஆகவே இந்த கட்டம் ஒரு மாதம் தாண்டி செல்வதால் பெட்ரோலிய விலை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதனால போக்குவரத்து, உற்பத்தி, மின்சார உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்பட போகின்றன.
சில பல 20 தொடக்கம் 50,000 இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டி வரும். இதனால் புலம்பெயர்ந்த இளைஞர்கள் அனுப்பும் பணம் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 30% வீழ்ச்சி அடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உல்லாச பயணிகளின் வருகையும் 25 தொடக்கம் 40% வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் நேற்று யாழ்ப்பாணம் சென்று திரும்பினேன். பல ஹோட்டல்கள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆகவே இப்பொழுதே வெறிச்சோடி விட்டன. ஆகவே ஹோட்டல்கள் எல்லாம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கப் போகின்றன. மற்றது முக்கியமாக மத்திய கிழக்குடனான வர்த்தக தொடர்புகள், அதற்கிடையிலான கப்பல் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் எல்லாம் கட்டணங்கள் அதிகரிக்கப் போகின்றன, அதிகரித்து விட்டன. கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கப் போகின்றன, அதிகரித்து விட்டன. இலங்கை ரூபாயின் பெறுமதி 8 தொடக்கம் 15% வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இப்பொழுதே 315 ரூபாய் ஆகிவிட்டது. அப்போ IMF எங்களுக்கு தரப்போற அடுத்த கட்ட பணமும் சில வள சிக்கல்களில் எதிர்நோக்குகிறதை தெளிவாக காண முடிகின்றது. ஆகவே இந்த யுத்தம் 3 மாதத்தை தாண்டி 6-9 மாதமாக செல்லுமா இருந்தால் சில வேளை ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் $120-150 செல்லக்கூடும். இதனால 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் நாடு திரும்ப வேண்டி வரும். மிக மோசமான வேலையின்மை பிரச்சனை நாட்டில் ஏற்படும். வெளிநாட்டு இலங்கையர்கள் அனுப்புகிற பணம் சில வேளை 50% அல்லது அதுக்கு அதிகமாக வீழ்ச்சி அடையக்கூடும். உல்லாச பயணத்துறை முற்றுமுழுதாக செயலாக்கும். நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மிக மோசமான நிலைக்கு செல்லும். இலங்கை ரூபாயின் பெறுமதி மிக மோசமான பெறுமதி தேய்வை சந்திக்கும். மீண்டும் இலங்கை கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை உங்களுக்கு தெரியும். இப்பொழுது 2028ஆம் ஆண்டு கடனை கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. அதில் சிக்கல் ஏற்படலாம். IMF புரோகிராம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும் 3 மாதத்தை தாண்டி செல்லுமா இருந்தால். இதுதான் இன்றைய நிலைமை என்று நான் சொல்லுவேன். ஆம், நீங்கள் இன்றைய நிலைமையில் மிக முக்கியமாக நீங்கள் கூறிய ஒரு விடயம்தான் இன்று ஒட்டுமொத்த உலகையை கட்டி போட்டிருக்கின்றது. அல்ல, ஒட்டுமொத்த உலகையுமே இன்று ஆபத்துக்குள் தள்ளி இருக்கின்றது. பெட்ரோலிய விலைவாசியின் அதிகரிப்பு. கார்க் தீவை அல்லது கார்க் ஐலண்டை நான் கைப்பற்றுவேன். இப்போது கார்க் ஐலண்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்க போர் விமானங்கள் தாழ பறந்து செல்லுகின்ற ஒரு போக்கும் இருப்பதாக நேற்றைய தினம் சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன. அவை உண்மையில் போர் தந்திரோபாயமாக இருக்கின்றதா ஈரானின் அல்லது அமெரிக்காவினுடைய வெற்றியாக பார்ப்பதெல்லாம் 2வது பட்சமாக இருக்கின்ற போது பெட்ரோலியத்தினுடைய விலை என்பது உலகில் அதிகரித்து விட்டது. இலங்கையிலும் அதனுடைய தன்மை நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டு செல்லும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் வந்துவிட்டது. ஆனால் இலங்கையின் பெட்ரோலின் பாதிப்பு எப்படி இருக்கின்றது? இந்த விலை எதிர்கட்சியினர் கூறுவது போன்று 600 ரூபாய், ஒரு லிட்டர் பெட்ரோல் 600 ரூபாய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மிக சிறப்பாக கூறினீர்கள். கார்க் ஐலண்ட் அந்த தீவு யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் இந்த யுத்தத்தின் போக்கை தீர்மானிப்பார் என்பதுதான் உண்மையான விதிமுறை. அமெரிக்கா அதை தாக்கி அழிக்க முற்பட்டால் கைப்பற்றுவது என்பது இலகுவான விடயம் அல்ல. ஏதாவது ஒரு தீவு, இந்த ஈரான் இன்னும் பலம் பொருந்திய நாடாக தான் இருக்கின்றது. அது மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். ஆனால் கார்க் தீவில் உள்ள எண்ணெய் குதங்களை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை, அந்த இறங்கு தளங்களை எல்லாம் அமெரிக்கா அழித்தால் மத்திய கிழக்கும் அதுக்கு ஈடாக எரியும். அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆகவே அந்த நிலைமையில தான் இன்று நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு வகையான பார்வை. இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இலங்கை ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக சிக்கி இருக்கின்றது. பெட்ரோலிய விலை உலக சந்தையில் அதிகரிக்கும் போது இலங்கை அதிகரிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஓரளவுக்கு நட்டத்தை எதிர்கொள்ளலாம். இலங்கை பெட்ரோலிய விலை அதிகரிக்க வேண்டாம் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுமா இருந்தால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகரிக்கும். ஆனால் லங்கா IOC இந்திய கம்பெனியும் சைனோ பேக்கும் நட்டத்தை அனுபவிக்காது. கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இலங்கை தனது பிடியை தளர்த்தாவிட்டால் அவர்கள் எண்ணெய் வரும், ஆனால் இறக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த விலைக்கு இலங்கையில கொடுக்க இயலாது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு 2 தீர்வு தான் இப்ப இருக்குது. ஒன்று, பெட்ரோலிய விலையை உலக சந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்தல். ஆகவே அது நீங்க சொல்லுவது போல 500 ரூபாய்க்கும் போகலாம், 600 ரூபாய்க்கும் போகலாம். அப்படி போனால் இலங்கையில என்ன நடக்கும் என்று சொன்னால் மக்களுடைய கொள்வன சக்தி என்ன நடக்கும் என்ற சிக்கல் வருகின்றது. அப்படி இல்லை, அந்த விலைக்கு கொடுக்க வேணாம் என்று சொன்னால் பெட்ரோல் வரும், ஆனால் இறக்க முடியாது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே இப்போ தட்டுப்பாடை எதிர்கொள்வதா அல்லது விலை உயர்வை ஏற்படுத்துவதா என்பதுதான் அடுத்த சிக்கல். ஆகவே இலங்கை அரசாங்கம் சில வேளைகளை, உங்களுக்கு தெரியும், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பெட்ரோலியம் மீதான வரியை குறைத்திருக்கின்றன. ஆனால் இலங்கை குறைக்க இயலாது. என்று சொன்னால் IMF நிகழ்ச்சி திட்டத்தில் இருப்பதால் வரி பக்கத்தில் இலங்கை கை வைக்க இயலாது. ஆகவே இந்த சிக்கலும் இருக்கின்றது. ஆகவே இலங்கை செலவு பக்கத்தில் கை வைக்கலாம். சில வேளைகளில் இலங்கை அரசாங்கம் இந்த விநியோகம் செய்பவர்களுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளவு தொகை என மானியம் கொடுக்கலாம். டீசலுக்கு ஒவ்வொரு லிட்டருக்கு இவ்வளவு மானியம், ஆனால் மக்கள் மீது சுமத்தப்படாது.
ஆனால் வழங்குனர்களுக்கு மானியம் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 30 ரூபாய் இல்லை டீசலுக்கு 90 ரூபான்னு இலங்கை அரசாங்கம் வழங்கினால் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது. ஒரு கட்டத்திற்கு மேலே அதை செய்ய இயலாது. ஆகவே காலம் நீளமாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தை கையை விட்டு நிலைமை போய்விடும். என்றால் ஒன்றுமே செய்ய இயலாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது என்பதுதான் இப்போ சிக்கல். ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். மே மாதத்தை தாண்டி நிலைமை செல்லுமா இருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய சவால்கள் உருவாக போகின்றன. இந்த சவால் நிலையை சமாளித்துக் கொள்வதில் இலங்கையினுடைய பொருளாதாரம் அல்லது பணம் ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தப் போகின்றது. விலையேற்றத்தை நீங்கள் கூறியது போன்றோ விலையேற்றத்தை அதிகரிக்காது விட்டால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கும். விலையேற்றத்தை அதிகரித்தால் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். இந்த 2 கட்டங்களையும் அரசு எவ்வாறு தாண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது அரசாங்கத்துக்கு உள்ள தெரிவு 2 தான். ஒன்று விலை அதிகரிப்பை ஏற்படுத்துவதா அல்லது மக்கள் மீது சுமையை ஏற்படுத்துவதா. அடுத்தது IMF புரோகிராமை அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள் இருந்து எவ்வாறு செயற்படுவது. அடுத்தது மின்சாரம். நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். மின்சாரத்தை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு சிக்கலாக இருக்கின்றது. இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் 60% மின்சாரம் வந்து தேர்மல் பவர் பிளான், கோல் பவர் பிளான். தேர்மல் அனல் மின் நிலையம், நிலக்கரி மின் நிலையம் கூடாக 40% தான் மின்சாரம், நீர் மின்சாரம் வருகின்றது. இப்பொழுது நாட்டில் மிகப்பெரிய வறட்சி இருக்கின்றது. நீர் மின்சாரம் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் மின்சார கட்டணங்களை அதிகரித்து மக்கள் தாங்களாகவே மின்சார பாவனையை குறைக்க ஏற்பாடு செய்வதா அல்லது மின்வெட்டுக்கு செல்வதா? ஏன்னா இந்த கட்டணங்களை அதிகரிக்காவிட்டால் இலங்கை அரசாங்கத்தால் நிச்சயமாக அந்த கட்டணத்துக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இயலாது. குறிப்பாக டீசல் மூலம் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம். ஏன்னா இந்த காலத்தில் நாட்டில் மிக மோசமான வறட்சி நிலவுவதால் நீர் மின்சாரம் மிக வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது, நீர் மின்சார உற்பத்தி. ஆகவே மின்சார பக்கத்திலேயும் இலங்கை அரசாங்கத்தை சிக்கல் இருக்கிறது. 2 தெரிவு தான் அங்கேயும் இருக்கிறது. ஒன்று மின்சார கட்டணங்களை மிக அதிக அளவில் அதிகரித்து மக்களை தாங்களாகவே மின்சார பாவனை குறைக்க செய்வது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை அரசாங்கம் எடுக்க தாமதித்தால் மின்சார வெட்டுக்கு போக வேண்டி வரும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் மின்சார துண்டிப்பு என்பதுதான் இறுதி முடிவாக வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனால் அந்த கட்டண, நான் பலருடைய பேசி பார்த்த இடத்துல கட்டண அதிகரிப்பு பலர் விரும்புகிறார்கள். என்றால் மின்சார வெட்டுத்தான் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். என்றால் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவருடைய கல்வி பிரச்சனையாக இருக்கும், உற்பத்திகள் எல்லாம் வீழ்ச்சி அடையும். ஆகவே மின்சார வெட்டை விட கட்டணங்களை அதிகரிப்பது பலர் விரும்புவது போல தெரிகின்றது. அப்ப அங்கே அரசாங்கம் சிலவேளை ஓரளவுக்கு மானியம் கொடுக்கலாம். ஆனால் கட்டண அதிகரிப்புக்கு செல்வதுதான் சிறப்பானது என்று பலரும் கூறுகிறார்கள். என்றால் மின்சார வெட்டு அதை விட மோசமானது. மின்சார வெட்டு உற்பத்தி பாதித்துவிடும், கல்வி எல்லாம் பாதித்துவிடும், தொழிற்சாலைகள் எல்லாம் விழுந்துவிடும். ஆகவே கட்டண அதிகரிப்பைத்தான் அரசாங்கம் செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் தொடர்ச்சியாக எரிபொருளில் இலங்கை மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றதா? மிகவும் தாராளமாக சூரிய ஒளி கிடைக்கின்றது. இன்று இருக்கக்கூடிய அரச நிறுவனங்களாக இருக்கலாம், பல திணைக்களங்கள், பாடசாலைகளுக்கெல்லாம் சூரிய மின்சாரத்தை பெறக்கூடிய வசதிகளை அரசு ஏற்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் அதற்கான ஈடுபாட்டை அதிகரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற திறனை ஊக்குவித்திருந்தால் இந்த நெருக்கடியை கடந்திருக்கலாம் அல்லவா? இப்போது இருக்கக்கூடிய அரசு மீது குறை சொல்ல முடியாது. ஏன் இந்த விவகாரத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய அரசுகள் பரிசோதித்து பார்க்க தவறுகின்றன? அல்லது இந்த விடயங்களில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கிறதா? மிக அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இலங்கையில் ஒரு கட்டத்தில் மின்சார சபை, மின்சாரமும் பெட்ரோலியமும், அது ஆங்கிலத்தில் லுக்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்வார்கள், ஏராளமான பணத்தை கொளிக்கிற துறைகள். 2மே இலங்கையில நீண்ட காலமாக நட்டத்தை ஏற்படுத்தும் துறைகள். மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் மின்சார உற்பத்தி, மின்சாரத்தை கொண்டு செல்லுதல், மின்சாரத்தை பங்கீடு செய்தல், ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 3மே மின்சார சபையில கையில் இருக்குது. அவர்கள் அந்த பிடியை விட தயாராக இல்லை. ஆகவே இலங்கை சூரிய சக்தியூடாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை அதிகமான அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமையில இலங்கை வெப்பம், நாட்டில் 12 மாதமும் வெப்பம் பெறக்கூடிய ஒரு மாதத்தில் மார்கழி, கார்த்திகையில சில நாட்களை தவிர 12 மாதமும் வெப்பம் கிடக்கூடிய நாடு. ஆனால் மின்சார சபைக்கு அது விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் டீசலையும் நிலக்கரியையும் இறக்குமதி செய்தால்தான் அதில் பல்வேறுபட்ட ஊழல்கள் எல்லாம் செய்ய முடியும் என்ற காரணமோ தெரியலை. என்றால் ஒரு கட்டத்தில் அந்த அமைச்சிட பெயர் பவர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஆனால் மின்சார சபை அது கீழே வருது. ஆனால் அது அந்த பேருக்கு எதிராக செயற்பட்ட காலம்லாம் இருக்குது. இப்பொழுது இந்த அரசாங்கம் தான் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த ஒரு 5 அரச கம்பெனிகளை உருவாக்கி இதை பிரிக்க போகிறார்கள். இவ்வளவு காலம் அது நடக்கல. ஆனால் அதுவும் அரச கம்பெனிகள் என்று சொன்னால் என்ன நடக்கும் இப்போதைக்கு சொல்ல இயலாது.
ஆனால் இந்த உற்பத்தியையும் கொண்டு செல்லலையும் விநியோகத்திலையும் பிரித்து பல்வேறுபட்ட அரச கம்பெனி உருவாக்கப்பட வேண்டும், அவை சிறப்பாக செயற்பட வேண்டும் என்றால் இப்பொழுது இலங்கை மக்கள் இந்த சூரிய கலன் ஊடாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இயலுமை இருக்கின்றது. ஆனால் மின்சார சபைக்கு இயலுமை இல்லை என்றால் எல்லோரும் உற்பத்தி செய்யும் போது அந்த அதை பெற்று விநியோகிக்கிற ஆற்றல் மின்சார சபைக்கு இல்லை. அவர்கள் நீண்ட காலம் முதலீடு செய்யவில்லை, அது ஒரு நட்டத்தை ஏற்படுத்தும் நிறுவனமாக தான் இப்பவும் இருக்கின்றது. ஆகவே இந்த நீண்ட காலமாக விட்ட தவறுகள் இல்லை இந்த விளைவுகளை நாடும் மக்களும் எதிர்கொள்கிறார்கள். உர ஊழல் தொடர்பில் அமைச்சர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் பிணையில் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பிணையில் தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். அவர் இப்போது அமைச்சரவையில் தொடர்கிறார். அவர் கடந்த ஆட்சி காலத்திலே உர கொள்வனவு தொடர்பில் தான் அந்த மோசடி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இப்போது நிலக்கரி விவகாரமும் அவரின் கீழ் தான் வருகின்றது, நிலக்கரியும் அவரின் கீழ் தான் வருகிறது என்றால் நீங்கள் இப்போது முன்னர் குறிப்பிட்ட ஒரு மிக பெரும் ஆதாரம் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்களுக்குள் அதாவது நிலக்கரியாக இருக்கலாம் அல்லது அதற்குள் டீசல் போன்றவற்றை இறக்குமதி செய்கின்ற போதுதான் அவர்களுக்கான சலுகைகள் அல்லது அவர்களுடைய இன்னொரு என்ன தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்படியே உர விவகாரத்தில் இந்த அமைச்சர் சிக்குகிறார் என்றால் நிலக்கரி விடயத்திலும் எதிர்க்கட்சியினர் வைக்கின்ற குற்றச்சாட்டு சரியாகிவிடும். என்ன பொறுத்தளவில் இலங்கையில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அமுலாக்கங்கள் எந்த அளவு தூரம் இருக்கின்றன என்பதுதான் கேள்வி. என நீண்ட காலமே அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே நான் ஒரு அமைச்சர், 2 அமைச்சர், 3 அமைச்சர், கடந்த கால அமைச்சர், இக்கால அமைச்சர் என்று பார்ப்பதை விட, என ஒரு அமைச்சர் தன்னுடைய அண்ணனை, இன்னொரு அமைச்சர் தம்பியை, இன்னொரு அமைச்சர் தன்னுடைய மைத்துனர் எல்லாம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களாக நியமித்த வரலாறுலாம் இருக்கின்றது. ஆகவே இலங்கையில சட்டங்கள் இருக்கின்றன, அமுலாக்கம் பெரிய அளவுக்கு இல்லை. இதை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் சிங்கப்பூரில் இருப்பது போல ஒரு பப்ளிக் ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி தான் அந்த நிறுவன தலைவர்களை நியமிக்கும். அந்த கம்பெனி யாரால் நிர்வகிக்கப்படும் என்று சொன்னால் நிபுணர்களால். ஜனாதிபதி கூட, பிரதமர் கூட, அமைச்சர் கூட அவர்கள் யாரையும் நியமிக்க இயலாது. அப்படிதான் சிங்கப்பூர்ல இருக்கின்றது. அந்த நிலைமை உருவாகும் வரைக்கும், அந்த நிலைமை உருவாகுனால் இந்த அமைச்சர்களோ அமைச்சின் செயலாளர்களோ அங்கே தலையிட இயலாது. அந்த நிபுணர்கள் தான் அதை செயற்படுத்துவார்கள். சிங்கப்பூர்ல அது மிகப்பெரிய கம்பெனியா இருக்கின்றது, லாபம் கொளிக்கும் துறையா இருக்கின்றது. இந்த அரசாங்கம் அந்த நிலைமையை உருவாக்காவிட்டால் அது இலங்கையில வேற வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த அரச நிறுவனங்கள் அனைத்தும் அது ஒரு பப்ளிக் ஹோல்டிங் கம்பெனிக்குள்ள கொண்டு வரப்பட்டு அது நிபுணர்களால அது அரசியலமைப்பு சபை தான் அந்த தலைவர்களை நியமிக்க வேண்டும். அப்படி வரும்போது சில வேளைகளில் நம்ம ஒரு தெளிவான நிலைமை கொண்டு போகலாம். அல்லது இந்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அமைச்சின் செயலாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், நிறுவன தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்க போகின்றன. இப்போது ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டால் என்ன, அதனால் எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்று பலர் பேசிக்கொள்கிறார்கள். ஈரானில் யுத்தம் நடந்தால் எங்களுக்கு என்ன, அதனை பார்த்து கொண்டிருப்பதை விட நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது என்று. இந்த 2 ஈரான் யுத்தமும் சரி, அந்த ஹார்மோஸ் நீரிணையும் சரி, பெரும் சுமைகளையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போவதில் 2வது இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஹார்மோஸ் நீரிணை விவகாரத்தில் எல்லாம். ஏன் ஹார்மோஸ் நீரிணை உங்களிடம் கேட்கிறேன் என்றால், இன்று உரம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இலங்கையில். இப்போது உரம் 2 விதத்திலே பாதிப்புகளுக்குள்ளாக போகிறது. இலங்கையில் இயற்கை உரமும் இல்லை, செயற்கை உரத்தின் வரவும் தடைப்படுமாக இருந்தால், கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் உர விவகாரம் ஒன்றால் தான் ஒரு ஆட்சி மாற்றமே இடம்பெற்றது. அது மக்களினுடைய பாதிப்புக்கு காரணம் உரமாக இருந்தது. இப்போது ஹார்மோஸ் நீரிணை ஊடாக பயணிக்கின்ற பல கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இலங்கை பெரும் பாதிப்புகளை அடைய போகிறது. இந்த முக்கியமான விடயம் உங்களுடைய துறை சார்ந்து எப்படி பார்க்கப்படுது? அந்த கோமோஸ் நீரிணை இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெட்ரோலியத்துக்கு மட்டுமல்ல உரத்துக்கும் ஒரு முக்கிய வழித்தடமாக இருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதான உணவு நெல், அரிசி, சோறு. ஆகவே இந்த அரிசி உற்பத்தி, நெல் உற்பத்தி பாதிக்கப்படுமா இருந்தால் மிக மோசமான நிலைமை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் அனுபவிக்கும். ஒன்று. அடுத்தது, எங்களுடைய விவசாயிகளுக்கு நல்ல மழையும் இருந்து வளமாக்கியும் கிடைத்தால் அவர்கள் 2.5% பொருளாதார வளர்ச்சி எங்களுக்கு விவசாயிகள் தருவார்கள், விவசாயிகளே தருவார்கள் 2.5% பொருளாதார வளர்ச்சியை. இப்பொழுது மழையும் பொய்த்து கொண்டிருக்கின்றது, நாட்டில் மிக மோசமான வறட்சி, நீர்த்தேக்கங்கள்லாம் வறண்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே மழையும் இல்லாவிட்டு வளமாக்கியும் அவர்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்காவிட்டால், வளமாக்கி கிடைக்காவிட்டால் அல்லது விலை கடுமையாக அதிகரிக்குமா இருந்தால் விவசாயத்துறை பாதிக்கப்படும், உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கின்றது. ஆகவே மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆகவே அந்த நீரிணை உலகத்துக்கு மிக முக்கியமானது, குறிப்பா ஆசிய நாடுகளுக்கு முக்கியமானது. அதிலும் குறிப்பா இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மிக முக்கியமானது. ஆகவே அங்கே ஒரு விடயம் அல்ல 2 விடயம் மிக முக்கியமானது.
இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல் சுயஸ் கால்வாய் மாதிரி, பனாமா கால்வாய் மாதிரி அது எங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கும். அதன் ஊடாக செல்லும் கப்பல்கள் சுயஸ் கால்வாயை போல, பனாமா கால்வாயை போல கட்டணம் செலுத்தி தான் செல்ல வேண்டும் என்ற நிலைமையும் உருவாகக்கூடும். ஆகவே இப்பொழுது யுத்தம் முடிந்தாலும் சில வேளைகளில் கட்டணம் செலுத்தும் முறை ஆரம்பித்தால் போக்குவரத்து செலவு இன்னும் அதிகரிக்கும். ஆகவே இலங்கையுடைய விவசாயத்துறை இந்த யுத்தம் எங்களுடைய எரிபொருள் மின்சாரத்தை தாண்டி விவசாயத்துறையை தொட்டு நிற்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் 1929-30களில் உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் இலங்கையில் இவ்வளவு வாகனங்கள் ஓடவில்லை, இவ்வளவு மக்கள் மின்சாரம் பாவிக்கவில்லை, இந்த அளவுக்கு வளமாக்கியின் தேவை இருக்கவில்லை. ஆகவே இலங்கை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரித்தானிய கப்பல் மீது ஜப்பானிய விமானப்படை ஒரு தாக்குதல் செய்தது. அந்த கப்பலை நீங்கள் இப்பொழுதும் மூழ்கிய கப்பலை பார்க்கலாம். அதைவிட இலங்கைக்கு வேற தாக்கம் ஏற்பட்டதாக வரலாற்று பதிவேடுகள் இல்லை. ஆனால் இந்த யுத்தம் இப்பொழுது ஒரு உலக பொருளாதார மந்தம் வருமாக இருந்தால் அது இலங்கை பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆமா, இலங்கைக்குள்ளும் ஒரு கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. நீங்கள் திருவோணமலையை குறிப்பிட்டீர்கள். அந்த ஒரு தாக்கம் இங்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஈரான் வேண்டுமான்ற அளவுக்கு நாங்களுக்கு எரிபொருளை தருகிறோம் என்கின்றது. ரஷ்யா சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை தருகிறோம் என்று கூறுகின்றது. நிலைமை கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் மாறுபட்டதாக பார்க்கிறீர்கள். இப்பொழுது ரஷ்யா தருவதாக இருக்கட்டும், இந்தியா தருவதாக இருக்கட்டும், ஈரான் தருவதாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் எல்லோருமே இலங்கைக்கு இலவசமாகவோ அல்லது உலக சந்தையில் $110 $150 போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சு யுத்தம் ஆரம்பிக்கும் போது $70 இருந்தது ஒரு பீப்பாய். அப்ப அந்த $70-80 தருவார்களா? இப்ப எண்ணெய் தருவது இருக்கட்டும். முதலாவது விஷயம் எண்ணெய், அடுத்தது குறைந்த விலையில். அப்போ எங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும், ஆனா அந்த விலையை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமான்னு தான் பிரச்சனை. ஆக அவர்கள் குறைந்த விலைக்கு தருவார்கள் என்றால் இலங்கைக்கு பாதிப்பு வராது. ஆனால் சர்வதேச சந்தையில் இருக்கிற விலைக்கு எங்களுக்கு அவர்கள் தர வந்தால், ரஷ்ய எண்ணெய் வந்தாலோ அல்லது நைஜீரியாவில் வந்து கொண்டிருக்கின்றது, எங்களுக்கு மசகெண்ணெய் வந்திருக்கின்றது, அதை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். ஆகவே அந்த விலையை கூடுதலான விலைக்கு பெற்று குறைவாக கொடுக்கும் போது என்ன நடக்கும் இலங்கை பொருளாதாரத்துக்கு? அந்த இயலுமை எங்கள்கிட்ட போதிய அளவு அந்நிய செலாவணி இருக்கின்றதா, அல்லது விலையை தாங்கக்கூடிய அளவில் இலங்கை மக்களும் இலங்கை பொருளாதாரம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. எண்ணெய் கிடைப்பனவோ மட்டுமல்ல, விலையும் இங்கே முக்கியமானது. நாட்டின் வறட்சி விவசாயத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் பெரும் வறட்சி எதிர்கொள்கிறது. எதிர்வரும் காலங்களில் கொழும்பு மாவட்டங்களில் பல பகுதிகளில் நீர்வெட்டு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விட்டது. இந்த வறட்சி காலப்பகுதி என்பது எல்லா வகையிலும் இலங்கை தாக்கத்துக்குள்ளாக போகின்றதா, அல்லது இந்த வறட்சி காலத்தை எப்படி கடக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றதா, அல்லது இதற்கு எந்த வகையிலும் கையாள முடியாமல் இருக்கிறது? 1970களில் ஸ்ரீமாமியார் ஆட்சி காலத்தில் மத்திய கிழக்கில் பெட்ரோலிய நெருக்கடி ஏற்பட்டது. ஒபெக் அமையம் ஆரம்பிக்கப்பட்டு பெட்ரோலியத்தின் விலை அதிகரித்தது. அந்த காலத்தில் இந்தியா இலங்கை போன்ற பொருளாதாரங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. அதே காலத்தில் வறட்சியும் ஏற்பட்டது. ஆக 70களில் ஏற்பட்ட நிலைமை இப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் ஸ்ரீமாமையாருடைய அரசாங்கம் மிக மோசமாக தோல்வியை தழுவதற்கும் காரணமாக அமைந்தது. இது வரலாற்று பதிவு. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும், இன்றும் நான் பார்த்தேன் பலர் குடிநீர் போத்தல்களை எல்லாம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள் கூடிய அளவு. ஆகவே வறட்சி பாதிக்க தொடங்கி இருக்கின்றது. நீர்வெட்டு வரலாம் என்று மக்கள் அஞ்சுகிறார்கள். அதற்கு அரசாங்கம் ஒன்றுமே செய்யலாது. இப்போ நீர்த்தேக்கங்களில் நீர் இல்லை, வறண்டு விட்டது என்று சொன்னால் கொழும்பு மாவட்டம் போன்ற முற்றுமுழுதாக நகரமயமாக்கப்பட்ட இடங்களில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொள்வார்கள். கிராமப்புறங்கள் தப்பிவிடும், அவர்களுக்கு கிணற்று தண்ணி இருக்கின்றது. அங்கே குழாய் நீரில் தங்கி இருப்பவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். ஆக அதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கும். ஒன்று குடிநீர் பிரச்சனை, அடுத்து விவசாயத்துறை பாதிக்கப்பட போகுது. ஏன்னா வறட்சி மிக மோசமாக இருக்கின்றது. வெப்பம் 34, 35, 36 பாகி போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே குளங்கள் வற்றிவிடும். கால்நடைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகின்றன. கால்நடைகள்லாம் இறந்துவிடும் என்று அவர்களுக்கு நீர் தேவை. ஆகவே ஒன்று விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடைகள் இறந்துவிடும். அடுத்த மக்களுக்கு குடிநீர் தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனை, தென்னை மரங்கள் வறட்சியால் பாதிக்கப்படும். ஆகவே இலங்கையுடைய மொத்த உற்பத்தி துறையும் பாதிக்கப்படும். இறக்குமதி செய்யக்கூடிய அளவில் இலங்கை பொருளாதாரமும் இருக்கின்றதா என்றுதான் கேள்வி. எங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கின்றது, இலங்கையால் அது எல்லா வகையிலும் வரும் தாக்கங்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய இயலுமை இலங்கைக்கு இருக்கிறதா என்றுதான் அடுத்த கேள்வி. IMF சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்ட காலத்துக்குள் இலங்கையிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது அதற்கான காலங்கள் எல்லாம்
சாத்தியப்படும் என்று கருதுகிறீர்களா? அல்லது சர்வதேச நாணய நிதியம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி பார்க்கின்றது? இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் போக்கில் செல்வதா, அல்லது சர்வதேச சூழலுக்கு ஏற்றால் போல் செல்வதா, அல்லது தன்னுடைய உள்ளக ரீதியான அரசியலுக்கு ஏற்றால் போல் செல்வதா என்கின்ற 3 கோணங்களில் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை IMF-க்கு சாதகமாக இருக்கின்றதா, இலங்கை அரசுக்கு பாதகமாக இருக்கின்றதா, அல்லது எல்லாமே குழம்பி போயிருக்கிறதா? ஒரு அருமையான கேள்வியை பல்வேறுபட்ட விடயங்களை நீங்க உள்ளடக்கி கேட்டிருக்கிறீர்கள். IMF அடுத்த வருடம் 27ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அந்த 4 வருஷம் முடிவடைகின்றது. அதற்குள் எங்களுக்கு $2.9 பில்லியன் தர வேண்டும். இலங்கை அரசாங்கம் இப்போது வரைக்கும் அந்த அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தில் இருப்பதாக சொல்லிக் கொண்டுதான் படத்தை படிப்படியாக அவர்கள் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நிலைமை என்னன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி வரியை குறைக்க வேண்டிய, பெட்ரோலியத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றதா? அதை செய்ய இயலுமாண்டால் செய்யல. வரி பக்கத்தில் கை வைக்க இயலாது. ஆனால் செலவு பக்கத்தில் மானியம் வழங்கலாம் என்று நான் உங்களை குறிப்பிட்டேன். இப்போ விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டி வரும், எரிபொருள் துறைக்கு மானியம் வழங்க வேண்டி வரும் என்றால் அங்கே பெரிய சிக்கல் வரும். ஆகவே சில கொடுப்பனவுகளை இலங்கை அரசாங்கம் குறைக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறது. நடைமுறை செலவுகள், சம்பளத்தை குறைக்க முடியாது, மானியத்தை குறைக்க முடியாது, வட்டி கொடுப்பனவை குறைக்க முடியாது. ஆகவே அந்த மூலதன செலவை, அபிவிருத்தி திட்டங்கள் மீதான செலவுகளை குறைத்தால் இன்னும் அபிவிருத்தி தாமதிக்கும். ஆகவே IMF தன்னுடைய கோரிக்கையில் விடாப்பிடியாக நிற்காமல் அரசாங்கம் பேசும்போது வரி குறைப்புகளை, உதாரணமாக எரிபொருள் இறக்குமதி மீதான வரியை குறைப்பதற்கு சர்வதேச நாணயம் சம்மதிக்குமாயிருந்தால் இலங்கைக்கு ஒரு அழுத்தம் குறைவாயிருக்கும். ஆனால் அப்படி இல்லை என்று அவர்கள் விடாப்படியாக நின்றால், தங்களுடைய நிகழ்ச்சி திட்டம் பூரணமாக வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தம் இருக்கும். ஆகவே அடுத்த நடக்க போற கூட்டத்தில் என்ன நடக்க போகின்றது? இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கையை IMF ஏற்றுக்கொள்ள போகிறதா, இல்லை தங்களுடைய கோரிக்கையில் அவர்கள் தங்களுடைய நிலையில் விடாப்படியா இருக்க போகிறார்களா? விடாப்படியா இருப்பார்களா இருந்தால் இலங்கை அரசாங்கம் வரி பக்கத்தில் கை வைக்க இயலாது, செலவு பக்கத்தில் தான் கையை வைக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் அபிவிருத்தி பின்னடைவை சந்திக்கும், மானியங்களை கூட்ட வேண்டி வரும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இது உள்நாட்டு நாணயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் வர வேண்டும் என்று சொன்னால் உல்லாச பயணிகள் வருகை குறைந்து கொண்டிருக்கின்றது, புலம்பெயர் இலங்கையில் அனுப்பும் பணம் குறைந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மத்திய கிழக்கு தான் எங்களுடைய தேயிலைக்கான ஏற்றுமதி சந்தை, அதுக்கு நாங்கள் கப்பல் அனுப்ப முடியாத கட்டத்தில் இருக்கிறோம். கப்பல் கட்டணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே டாலர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. வருவது குறைவாக இருக்குன்னு சொன்னால் உள்நாட்டு நாணய ரீதியாகவும் பிரச்சனை எதிர்கொள்வது இலங்கை, வெளிநாட்டு நாணயம் ரீதியாகவும் இலங்கை பிரச்சனை எதிர்கொள்ளுகின்றது. ஆகவே இந்த இடத்துல IMF நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ளும் இலங்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விடயம் அல்ல. ஆகவே விட்டுக் கொடுப்பது யார்? IMF-ஆ அல்லது இலங்கை அரசாங்கம் தன் மீது எல்லா சுமையையும் சுமந்து மக்கள் மத்தியில பிரபலியத்தை இழக்கப் போகின்றதா என்பதும் இங்கே கேள்வி. நீங்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயத்தில் தான் இன்னும் ஒரு வினாவினை கேட்க வேண்டியிருக்கின்றது. கார் தீவு அல்லது கார் ஐலண்ட் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஒட்டுமொத்த உலகத்தின் யுத்த மையமாக கார் தீவு, யுத்தத்தின் மேகங்கள் அதிகளவு சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலக வரலாற்றிலே பிரான்ஸ் முதன்முறையாக சீனா, அதே போன்று ரஷ்யா போன்ற நாடுகளில் அண்மை காலங்களிலே தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மசோதாவை தோற்கடித்திருக்கின்றது. இப்போது உலக ஒழுங்கில் பல மாற்றங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய ஆதரவு நாடுகள் விலகி கொண்டிருக்கின்றன. நேட்டோ முழுமையாக பின்வாங்கி இருக்கின்றது. இந்த கார் தீவை கைப்பற்றுவது என்பது ஒரு உலகத்தினுடைய மரணத்தின் அதி உச்சமான ஓலமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அந்த காக்காயின் ஊடாகத்தான் ஈரானின் 90% பெட்ரோலியம் வெளியே செல்கின்றது. கைப்பற்றுவது என்பது நான் நினைக்கவில்லை அது இலகுவான விடயம் என்று. ஆனால் அதை அமெரிக்கா தாக்காவிட்டாலும் சிலவளை இஸ்ரேல் தாக்கிவிட்டால் நிச்சயமாக ஈரானுடைய பதிலடி இஸ்ரேல் மீது இருக்கும். குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதாக இருக்கும், பஹ்ரைன் மீதாக இருக்கும், குவைத் மீது இருக்கும், கட்டார் மீது இருக்கும், சவுதி அரேபியா மீது இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் எரியும். அதன் தாக்கத்தை உலகத்தால ஜீரணிக்கலாம் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே என்ன நிலைமை ஏற்பட போகின்றது என்பதான் நம்ம காக் ஐலண்ட் தான் அந்த உலகத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுதா என்றதான் இப்ப கேள்வி. கைப்பற்றுவதை தாண்டி அது அழிக்கப்பட்டாலும் மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கட்டாருக்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள கடற்பரப்பில் தான் உலகத்தில் மிக அதிகமாக எரிவாயு கிடைக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. அந்த கடலுக்கு உள்ள இருக்கிற ஒரு பிராந்தியத்தில் அதில் கட்டாரு கொஞ்சம் அதிகமாகவும் நோர்த்
பார் என்று சொல்கிறார்கள், ஈரானுக்கு சவுத் பார் என்று சொல்கிறார்கள். ஈரானுக்கு கொஞ்சம் சிறிதாக இருக்கின்றது அந்த பிரதேசம். அது 2 நாடுகளும் அதை பகிர்ந்து கொள்கின்றன. ஆகவே இஸ்ரேல் ஈரான் பக்கத்தில் உள்ள அந்த எரிவாயு நிலையங்களை தாக்கிய போது உடனடியாகவே ஈரான் கட்டாரை தாக்கியது. கட்டார் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்து நடுநிலைமை வைக்கக்கூடிய ஒரு நாடு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றது. கட்டாரை கூட ஈரான் விட்டு வைக்கவில்லை. ஆகவே சிலவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கும் போது தங்களுடைய தளங்கள் தாக்கப்படலாம். ஆனால் இந்த UAE, கட்டார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய சிவிலியன் இலக்குகளை ஈரான் தாக்காது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி இப்போது நடப்பதாக இல்லை. ஈரான் எரியும் போது அந்த வளைகுடா பிராந்தியமும் எரியும், இஸ்ரேலும் எரியும் என்பதுதான் ஈரானின் வாதமாக இருக்கின்றது. ஆகவே காக் ஐலண்ட் ஒரு உலகத்தின், நீங்கள் சொன்னது போல, உயிர் மூச்சாக ஆகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அது வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவை பெருசாக பாதிக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஏனைய பிராந்தியத்தை, உலகளாவிய ரீதியில் ஏனைய பிராந்தியங்களில் ஆசிய பிராந்தியம், ஐரோப்பாவையும் அது நிச்சயமாக பாதிக்கும். அதை ஐரோப்பிய நாடுகள், தென்னாசிய நாடுகள், ஆசிய நாடுகளின் தலைவர்களை சேர்த்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும், குறிப்பாக மேக்ரோன் போன்றவர்கள், பிரித்தானிய அதிபர் எல்லோரும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இது 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 அது உலகளாவிய ரீதியான முக்கியத்துவம் பெற ஒரு தீவா தான் அது இருக்கின்றது. போர்வலி சமநிலை தொடர்பில் உங்களிடம் கேட்க முடியாது. நீங்கள் பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவ பேராசிரியராகவும் பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயங்களை கையாளக்கூடியவர். இருந்தாலும் உங்களுடைய அனுபவம் அல்லது உங்களுடைய பட்டறிவின் அடிப்படையில் இந்த வினா முன்வைக்கப்படுகின்றது. போரியல் ரீதியாக ஈரான் உண்மையிலேயே கடற்படை இழந்திருக்கின்றது, விமானப்படையை இழந்திருக்கின்றது என்று அமெரிக்கா கூறுகிறது. அது தொடர்பில் ஈரான் எந்த ஒரு மறுப்பும் வெளியிடவும் இல்லை, அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது 2 விதமான அறிக்கையும் அங்கு வரவில்லை. போர்வலி சமநிலையில் ஈரான் தன்னுடைய நிலையில் எதிர்த்தாக்குதலை வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் பலமான நிலையில் இருப்பதாக உங்களுடைய பார்வையில் நினைக்கிறீர்களா அல்லது நினைக்கவில்லையா? இல்லை, ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் 47 வருடமாக இப்படி ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஈரான் பெரிய நாடு, அந்த நாடு மிகப்பெரிய நாகரிகத்தை கொண்டது, மிக பாரம்பரியமான மொழியை கொண்டது. அது சாதாரண நாடு அல்ல. பாரசீக மொழியும் பாரசீக நாகரிகமும் சாதாரண விடயங்களாக, எங்களுடைய தமிழ் மொழியை போலதான் பாரசீக மொழியும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நாகரிகம் சாதாரணமான நாகரிகம் அல்ல, முதலாவது விஷயம். 2வது விடயம், அவர்கள் சமச்சீரான யுத்தத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும், தங்களுடைய அமெரிக்க விமானப்படை, இஸ்ரேலிய விமானப்படை இலகுவாக தங்களுடைய விமானப்படை அழித்துவிடும், கடற்படை அழித்துவிடும் என்றதால் அவர்கள் அதன் மீது கவனம் செலுத்தாமல் தான் இந்த ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் தான் கூடுதலாக அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதன் மீது மிகப்பெரிய பலமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய படியால் தான் இன்றைக்கு அதன் ஊடாகத்தான், ஏவுகணைகள் ஊடாகவும் ஆளில்லா விமானங்கள் ஊடாகவும் தான் இன்றைக்கு ஈரான் இவ்வளவு சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை ஒழிய அவர்கள் விமானப்படையோ கடல் படையோ நம்பி இறங்கவில்லை என்று அவர்கள் ஆரம்பத்திலே அதை புரிந்திருக்கிறார்கள். சிலவேளை இதனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடும். இந்த அளவுக்கு அவருடைய ஏவுகணை சக்தி இருக்கிறதா அல்லது அவருடைய ஆளில்லா விமானங்கள் இந்த அளவுக்கு பெரிதா என்று அவங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஷஹி ட்ரோன் சொல்கிறார்கள் 20,000, 30,000, 40,000 டாலர்கள் பெறுமதியானது. ஆனால் அமெரிக்கா அதை அந்த ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பேட்ரியாட் சரி, தாட், அந்த பேட்டரிஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பல மில்லியன்கள். அப்ப ஈரான் ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவு செய்ய, அமெரிக்காவை வேறிய நாடுகளும் மில்லியன் கணக்கான டாலர்களை செலவு. இதைத்தான் சொல்வது சமச்சீரற்ற யுத்தம் என்று. அப்ப ஈரான் அந்த சமச்சீரற்ற யுத்தத்தில் இன்றளவும் வெற்றி பெற்றிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் யுத்தம் முடிவு ஈரானுக்கு சாதகமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய இந்த வல்லரசு தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேலின் அந்த இருப்பு கேள்விக்குள்ளாகும். வளைகுடா நாடுகளுடைய நிலைமை என்னவாக மட்டும் தெரியவில்லை. சிலவேளை ஈரான் கோமோஸ் நீரணியை சுயஸ் கால்வாய் மாதிரி அல்லது பனாமா கால்வாய் மாதிரி மாற்றக்கூடும். ஆகவே மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த சமச்சீரற்ற யுத்தத்தின் காரணமாக. இந்த சமச்சீரற்ற யுத்தத்தில் ஈரான் பல தலைவர்களை இழந்திருந்தாலும் தன்னுடைய நிலைகளில் இருந்து அது மாறவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஈரானுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், பல நாடுகளில் சதாம் ஹுசைன் அவர்களை தூக்கிய போது அந்த நாடு செயலிழந்தது, கடாபியை தூக்கிய போது அந்த நாடு செயலிழந்தது, மதுரோவை தூக்கிய முப்புடன் வெனிசுவேலா செயலிழந்தது. ஆனால் ஈரான் அப்படி நடக்கவில்லை. தலைமையே இழந்திருக்கின்றது, பல தளபதிகள் இழந்திருக்கிறார். அவர்கள் அந்த நிலைக்குத்தாக தங்களுடைய தலைமைத்துவத்தை உருவாக்காமல் கிடையாட்சி சமாந்தரமாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் தலைமை அளிக்கப்பட்ட பிறகும் அங்கே கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் கொரிசோண்டலாக, நிலைக்குத்தாக அல்லாமல் சமாந்தரமாக கட்டமைப்பை செய்து விட்டார்கள். ஆகவே பிராந்திய தளபதிகள் தான் முடிவெடுக்கிறார்கள். ஆகவே எல்லா அந்த பிராந்திய தலைமையையும்
ஒரே அடியாக தாக்கி அழிக்க முடியாத கட்டத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கின்றன என்பது இப்பொழுது விளங்குகின்றது. ஆகவே ஈரானுடைய தலைமை கட்டமைப்பு நிலைக்குத்தானதாக இல்லை, அது சமாந்தரமாக இருக்கின்றது. இது பல நாடுகளில் இல்லை. பல நாடுகளில் நிலைக்குத்தாகத்தான் இருக்கும். தலைமை அழித்து விட்டால் உடனடியாக அந்த நாடு சின்ன பின்னமாகிவிடும். அது பல நாடுகளில் அது நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஈரானில் அவ்வாறு இல்லை. அதுதான் இன்றைக்கு ஈரான் இவ்வளவு தூரம் எதிர்த்து போராடுவதற்கான காரணமாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த யுத்தத்தின் நிலைமை முடிகின்ற போது அல்லது இந்த யுத்தத்தின் தன்மை ஓய்வுக்கு வருகின்ற போது இலங்கையின் வரலாறு காணாத மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக நிகழ்ந்திருப்பதனை யாரும் தவிர்க்க முடியாது. நிச்சயமாக. என்றால் அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கப் போகின்றது, வேலையின்மை அதிகரிக்கப் போகின்றது, பண வரவை வெளிநாட்டு பண வரவை குறைக்கப் போகின்றது, வெளிச்செல்லும் பணத்தின் அளவை அதிகரிக்கப் போகின்றது. இது சென்னையிலுவை பிரச்சனையை ஏற்படுத்த போகின்றது, பணவீக்க பிரச்சனையை ஏற்படுத்த போகின்றது, பொருளாதார வளர்ச்சியை வீழ்ச்சி அடைய போகின்றது, வேலையின்மை அதிகரிக்கப் போகின்றது, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே இலங்கை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு, நலிவான பொருளாதாரத்தை கொண்ட நாடு. அவர் நலிவான பொருளாதாரத்தின் மீது பல்வேறுபட்ட அதிர்ச்சிகள் ஒரேடியாக தாக்கும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே யுத்தம் முடியும் போது இலங்கை பொருளாதாரம், இலங்கை மக்களும் மிகப்பெரிய விலையை கொடுத்திருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி என்றால் எந்த வகையில் இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வது அல்லது வாழ முற்படுவது, இந்த தாக்கம் நாளுக்கு நாள் எல்லா வகையிலும் கூடிக்கொண்டிருக்கின்றது. அது உணவாக இருக்கலாம். மிகச்சிறப்பான கேள்வியை கேட்கிறீர்கள். மின்சார பாவனையை மக்கள் இயல்பான வரைக்கும் குறைக்க வேணும். போக்குவரத்தை, நீண்ட தூர தேவையில்லாத போக்குவரத்துகளை நிச்சயமாக மக்கள் செய்யக்கூடாது. மின்சார பாவனை, எரிபொருள் பாவனையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடாது, ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடாது. குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட பொருட்களின் நுகர்வை இயல்பான அளவுக்கு குறைக்க வேண்டும். ஆகவே பணத்தை மிக கவனமாக செலவழிக்க வேண்டும். ஆகவே இது அரசாங்கம் மட்டுமில்லை, இது மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இது ஒரு யுத்த காலத்தில் மக்கள் வித்தியாசமாக செயற்பட வேண்டும். எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களிடம் பணம் இருக்கின்றது, நாங்கள் விரும்பின மாதிரி செலவு செய்வோம், நாங்கள் விரும்புகிற மாதிரி நாங்கள் மின்சாரத்தை பாவிப்போம் என்று நினைக்கக்கூடாது. உதாரணமாக நான் சொல்கிறேன், மிக மிக வினயமான வேண்டுகோள், மக்கள் இயல்பான வரைக்கும் பின்னேரம் 6 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் மின்சார பாவனையை குறைக்க வேண்டும். குறிப்பாக தேவையில்லாத மின்சார பாவனையை செய்யக்கூடாது என்ற அந்த கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பகல்ல சூரிய மின்சாரத்தினால் உற்பத்தி செய்யப்படுற அளவு அதிகமாக இருக்கின்றது, ஆனால் கேள்வி குறைவாக இருக்கின்றது. ஆனால் இரவில் அந்த 6 மணி தொடக்கம் 9-10 மணி தான் சூரிய கலத்தினால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் அளவு குறைவாக இருக்கின்றது. நீர் பற்றாக்குறையான நீர் மின்சாரமும் குறைவாக இருக்கின்றது, ஆனால் கேள்வி அதிகமாக இருக்கின்றது. இதை மிஸ்மேட்ச் என்று சொல்வார்கள், பொருத்தமின்மை. ஆகவே இரவு அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் மின்சாரம் கூடுதலாக கேள்வி இருக்குதோ அந்த நேரத்தில் மக்கள் குறைவாக பாவிக்க வேண்டும். குறிப்பாக 6 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும். இதை அரசாங்கம் எவ்வளவு தூரம் சொல்லி இருக்கின்றதோ தெரியாது. மக்கள் தாங்களாகவே இதை உணர்ந்து கொண்டு மின்சார பாவனை அந்த நேரத்திலேயாவது குறைக்க வேண்டும். மிகவும் முக்கியமான நேரத்தில் பல விடயங்கள், இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, சர்வதேசத்தினுடைய சூழ்நிலைகள், இலங்கை மக்கள் குறிப்பாக எவ்வகையான விடயங்களில் பொறுப்போடும் கருத்தோடும் செயற்பட வேண்டும் என்கின்ற மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் மீண்டும் வணக்கம், நன்றிகள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.